எனக்கு மகன் இருந்திருந்தால் சச்சின் போல ஆட சொல்லியிருப்பேன், என்னை போல அல்ல. லாரா உருக்கம். ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல சச்சின் மற்றும் லாரா தங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசியிருந்தாங்க. முதல்ல சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடக்கிற மேட்ச்ல லாராவா சச்சினான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்க்கு இடையில நிறைய காம்படிஷன் இருக்கும். ஆனா எங்களுக்குள்ள கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான், அடுத்ததுதான் காம்படிஷன்லாம். நான் பிரெயின் லாராவோட பெரிய ரசிகன். அவரோட பேட்டிங் மற்றும் அவரோட ஃபுட்வொர்க் பார்க்கும்போது மைக்கேல் ஜாக்சனுக்கு ஈக்குவலா இருக்கும். கிட்டத்தட்ட மைக்கேல் ஜாக்சனே கிரிக்கெட் ஃபீல்ட்ல இறங்கி கிரிக்கெட் ஆடுற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவரோட ஃபுட்வொர்க் அருமையா இருந்ததுனால தான் இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் பெரிய லெஜெண்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னோட ஃபுட்வொர்க் பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் இந்தியன் டான்ஸ் மாதிரி இருக்கும். மைக்க வாங்கி இடையில பேசின பிரெயின் லாரா என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கிரேட் லெஜெண்ட்ஸ் லைக் சச்சின் டெண்டுல்கர், முத்தையா முரளிதரன், ஷெயின் வார்ன் இவங்க கூட எல்லாம் விளையாடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம சச்சின் என்ன சொல்றது அவரை பத்தி, அவர் பேட்டிங்க்கு நான் பெரிய ரசிகன்க. எனக்கு ஒண்டி ஒரு மகன் இருந்திருந்தானா கண்டிப்பா நான் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி தான் பேட்டிங் ஆட சொல்லியிருப்பேன், என்ன மாதிரி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் லாரா அவர்கள் உருக்கமா பேசியிருக்காருங்க. இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா பெரிய லெஜெண்டுங்க. மாறி மாறி புகழ்ந்துக்கிறது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுது. இவங்களுக்குள்ள போட்டி இருந்திருக்கு, ஆனா பொறாம இருந்ததே இல்லைங்க. அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் ஃபீல்ட்ல ஜாம்பவான்களா ஆயிட்டு இருக்காங்க.